நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? உங்க தங்கச்சிக்கு ஆக்சிடென்ட் ஆமே? ஆமா ஈஸ்வர். தங்க விக்கிற மாதிரி செக்கச்சவேர்னு இருக்குமே. இப்பதானே நிச்சயதார்த்தம் நடந்தது, அதுக்குள்ள இப்படி ஆயி போச்சே. அவ கலரை பார்த்தே மாப்பிள வரதட்சணை கூட வேண்டான்னு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. இந்த நேரத்தில் இப்படி ஆயி போச்சு. அவ உயிருக்கே ஆபத்து வரும் போல் இருக்கு. அவளுக்கு உடனே ரத்தம் தேவைப்படுது. அவ குரூப் ரத்தம் எந்த ஹாஸ்பிட்டலையும் கிடைக்கல. உங்க தங்கச்சிக்கு என்ன குரூப் ரத்தம் தேவைப்படுது? ஓ குரூப். சீரியஸா இருக்க, நீ சிரிச்சிட்டு இருக்கறியா? கவலையே படாதீங்க, என் பிளட் ஓ குரூப் தான். இது உன் பிளட் ஓ குரூப்பா? எஸ். ஓ குரூப்பா? எஸ் எஸ். டாக்டர் ஐயோ, என் உடம்பெல்லாம் கருப்பாய் போச்சே. டாக்டர், உன் தங்கச்சி உயிர் பழைச்சாச்சு. அதுக்கு காரணமே ரத்தம் கொடுத்தாரு உங்க நண்பர் ஈஸ்வர். அவர்தான். ஈஸ்வரா வானும் மண்ணும் ஹேண்ட்ஷேக் பண்ணுது உன்னாலேஸ்வரா. ஈஸ்வரா வானும் மண்ணும் ஹேண்ட்ஷேக் பண்ணுது உன்னாலேஸ்வரா. நீரும் நெருப்பும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆனது உன்னாலேஸ்வரா. மயிலையிலே கவாலேஸ்வரா, கைலையிலே பரமேஸ்வரா. மயிலையிலே கவாலேஸ்வரா, கைலையிலே பரமேஸ்வரா. முட்டிய மேகங்கள் மழையாய் பொழிந்தன ஈஸ்வரா. செண்பகா அண்ணா, சுமாரு. தங்கச்சி தங்கச்சி இங்க பாருங்கண்ணா. கருவாச்சி, சுமார் கருவாச்சி. ஐயோ, நான் தானே உன் தங்கச்சி செண்பகம். தங்கச்சி, தக்காளி பழமாட்டு இருந்தியம்மா. உன் மேல யாருமா இப்படி தார ஊத்துனது? வேற யாரும் இல்ல, உங்க ஃப்ரெண்டு தான். அவர் பிளட்ல இவ்வளவு பவர் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஐயோ, உன்னை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. மாப்பிள்ள, மாப்பிளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கீங்களா? இப்படிப்பட்ட சிகப்பான பொண்ணு எனக்கு மனைவி அமையும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல. அப்படி ஒரு பொண்ணு அமையும் போது எனக்கு அப்பா எதுக்கு, அம்மா எதுக்கு, சொத்து எதுக்கு, சொகம் எதுக்கு? எனக்கு எதுவுமே தேவையில்ல. கட்டின புடவையோட அனுப்புங்க, எனக்கு அதுவே போதும். மாப்பிள்ள, கல்யாண பத்திரிக்கை கிழிக்காதீங்க மாப்பிள்ள. அவ கலருக்காக தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். கலரே மாறி போச்சு. இனிமே கல்யாணம் நடந்தானே கருமாதி நடந்தானே. ஐயோ, அப்படி சொல்லாதீங்க மாப்பிள்ள. பளபளன்னு சொல்லிக்கிற பௌர்ணமி நிலவு கூட அமாவாசை அன்னைக்கு இருட்டாகிறது இல்லையா? அது மாதிரி தான் இது. இவள கல்யாணம் பண்ணி வெள்ளை பொண்ணுக்கு தான் ஆசைப்பட்டேன். வெள்ளை பண்ணி கூட உங்களுக்கு கிடைக்காத மாப்பிள்ள. மாப்பிள்ள ஈஸ்வர், எல்லாம் ஓகேயா? சந்தோஷமா? இன்னும் ஏன் கவலையா இருக்கீங்க? இன்னும் ரத்தம் வேணுமா? 1 லிட்டர், 2 லிட்டர், 10 லிட்டர் சொல்லுங்க, தரேன். நீ கெட்ட. என் உடம்புல கூடதே ரத்தம். அந்த ஒரு சொட்டு கூட கொடுக்க தயாரா இருக்கேன். எனி ஹெல்ப்? நோ ஹெல்ப். தேங்க் யூ. அம்மாவுக்கு ரெஜிஸ்டர் தபால் வந்திருக்கு. சரி கொடுங்க. அம்மா கிட்ட தான் கொடுக்கணும். இருங்க, கூப்பிட்டு வரேன். அம்மா, உங்களுக்கு ரெஜிஸ்டர் தபால் வந்திருக்கு. ரெஜிஸ்டர் தபாலா? யாருப்பா கடுதாசி போட்டிருக்கா? ரெஜிஸ்டர் தபால்னா கையெழுத்து போடணும்ல. என்ன தம்பி யோசிக்கிற? நான் என்ன கையெழுத்து போட மாட்டேன்னு நினைக்கிறியா? எல்லாம் போடுவேன், கூடு. அரசப்பா இருக்கிற இடத்த காட்டு.
நாங்க தான் அவனை வெளிய விட்டோம் உன்னை உள்ள தள்ளுறதுக்கு. தாராளமா கூட்டி போங்க. பாவி பதவி ஆசையில அம்மாவையும் அரசப்பனையும் கொலை செய்ய பிளான் பண்ண தேச துரோகி துரகார பாவி இவனை கம்பி என்ன வைக்கணும் அப்படின்னு நம்ம கலெக்டர் சொல்றாரு. அம்மாவுக்கு எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல. அம்மா ஒண்ணும் ஆகாதுமா, உனக்கு ஒண்ணும் ஆகாது. அம்மா பாத்துக்க. வாழ்க்கை அப்பளம் போல் நொறுக்குகிறதா? வேதனையும் சோதனையும் கைகோர்த்துக் கொள்கிறதா? என்னிடம் வாருங்கள், உங்கள் எதிர்காலத்தை கணித்துச் சொல்கிறேன். வாருங்கள் சுவாகா முனிவரே, உங்களை பழிவாங்கவே அந்த சிவசிவ அவதாரம் அவதரித்திருக்கிறது. இன்னும் சோதனை கொடுப்பார், தாங்கிக்கணும். டாக்டர், என்ன ஜோசிய திலகத்தை வேனுக்குள்ள வச்சிருக்கீங்க? ஜோசிய திலகம் இல்லங்க, ஜோசிய கலகம். இது கலகமா? இவன் ஒரு பைத்தியங்க. பைத்தியமா? இவன் பேச்சை கேட்டு சிட்டில 1000 பேர் அழிஞ்சு போயிட்டாங்க. ஆமா, நீங்க யாரு? நான் 1000ல் ஒருவன். நாயே, இந்த சிரிப்பை நீ அப்பவே சிரிச்சிருந்தேன்னா அன்னைக்கே நீ லூசுன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிருப்பேனடா. அவனை தொட்ட நீ கெட்ட. அதே மென்டல், இன்னைக்கு நீ பண்டல்டா. சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே, அதுக்கு நில காலம் நேரம் கூறும் உண்மை. சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே, உன்னோடு ரத்தம் தின்ற புண்ணை உள்ள கூட்டம் உண்டு. உன்னோடு ரத்தம் தின்ற புண்ணை உள்ள கூட்டம் உண்டு. ரெண்டில் ஒன்று பார்க்கும் வரைக்கும் அட ரெண்டு கண்ணில் இல்லை உறக்கம். சமத்தம் கைகு மவனே, உன்னை தாண்டா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இனி நீ அவதாரம் இல்ல, சவதாரம்டா. வேண்டாண்ணா, நான் இவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பரவாயில்ல, அவனை உடனே டைவர்ஸ் பண்ணு. வேணாம், நீயே என் தாலியை பறிச்சிடாத. உசுறு போறதானே தாலி பறி போகும். உசுரை மட்டும் அவங்கிட்ட விட்டுற, பாக்கி எல்லா அங்கங்களையும் தனித்தனியா அறுத்து எடுத்துற. வாடா வாடா வாடா, வந்துடுறா. டேய் வாடா வாடா. இங்க பாருங்க ப்ளீஸ், 1 மினிட். டேய், ஒரு நிமிஷத்துல ஒரு மனுஷன் ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன எதுக்கு எடுத்தாலும் எல்லாரும் ஒரு நிமிஷம். டேய், ஒரு நிமிஷம் தர்றேன், என்ன பண்ணிட்டு வரையோ பண்ணிட்டு வா. இங்க பாருங்க, நீ காலை வெட்டுங்க, கையை வெட்டுங்க. ஆனா காலம் பூரா நீங்க தான் சோறு போடணும். முதல்ல உன்னை கூறு போடுறேன், அப்புறமா உனக்கு சோறு போடுறேன். ஐயோ ஐயோ, என்ன நொண்ணா? வேணாண்ணா, நீ வேற ஒரு ஆம்பளைய பாத்துக்க. இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. இவன் ஒரு தொடர் கதை. இவனை நான் கீராம விடவே மாட்டேன். இவன் மாப்பிள்ளை இல்ல, இவன் ஒரு விதவை. இனிமே சட்டசபைய ஜெயில தான் நடத்தணும் போல் இருக்கு. ஏன்னா எம்எல்ஏ மந்திரி எல்லாம் அங்கேதானே அதிகமா இருக்காங்க. என்ன சொல்றீங்க? இப்பதான் புரியுது. வீரையன் போலீஸையும் டாக்டரையும் நம்பாம கலெக்டர் நம்பி தன் தம்பியை ஏன் அமைச்சிருக்கான்னு. அரசப்பனையும் அந்த அம்மாவை மட்டும் கலெக்டர் காப்பாத்தல, இந்த நாட்டோட மானத்தையே காப்பாத்திருக்காரு. அதுக்காக மிஸ்டர் கண்ணன் நான் உங்களை ரொம்ப பாராட்டுறேன். தேங்க்ஸ் சார். உங்களுக்கு நன்றி சொல்லதான் இந்த பார்ட்டியே. அதுக்கு நான் மட்டும் காரணம் இல்லை, நம்ம கோர்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், அதுலயும் மிஸ்டர் தேவராஜன் தான். இன்னும் அந்த வேலை முடியல. அரசப்பனை கொண்டு போய் அண்ணன் கிட்ட சேர்த்தா தான் எனக்கு நிம்மதி. அதோட அங்க இருக்கிறவங்களை மீட்டா தான் நமக்கு நிம்மதி, இந்த நாட்டுக்கு நிம்மதி. என்ன டாக்டர் சங்கரன், அரசப்பனுக்கு முழுசா குணமாயிடுச்சுல? டாக்டர் ஜெயந்தி கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டேன். இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஒன் திங் சார், இவன் எப்படி அனுப்புறது, அவங்க எப்படி கொண்டு வரது? மிஸ்டர் தேவராஜ், வீரையங்கிட்ட இந்த விஷயமா பேசுறதுக்கு நான் ஆள் அனுப்பிச்சிட்டேன்.